நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எக்கனாமிக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்குறோம். பிஒய்க்யூ ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸை டாபிக் வாரியாக பிரித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சூஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. The Deen Dayal Upadhyaya Gramin Kausalya Yojana was announced and its objective was. 2 கேள்வி இருக்கு. எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது 2 கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த கௌசல்யா அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு டீகோட் பண்ணிடலாம். இந்த கௌசல்யா அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பாவர்ட்டி எராடிகேஷன் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. அப்போ 3 நம்ம எலிமினேட் பண்ணுறோம்னா ஆப்ஷன்ல இருந்து ஏ ஆப்ஷன் அப்படிங்கிறது போயிடும், பி ஆப்ஷன் அப்படிங்கிறதும் போயிடும், டி ஆப்ஷன் அப்படிங்கிறதும் போயிடும். இப்போ மிச்சம் என்னதான் இருக்கு? இந்த சி ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் தான் ஆன்சர் நமக்கு. சரியா? நம்ம பாவர்ட்டி இந்த கௌசல்யாங்கிற வார்த்தையை வச்சு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறத டீகோட் பண்ணுறோம். அப்படின்னா பாவர்ட்டிங்கிறது வராது. அதை எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் டைரக்டாக வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா செப்டம்பர் 25, 2014 கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து பிளேஸ்மெண்ட் லிங்க்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதுதான் நான் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது The scheme which provides safe and adequate drinking water through individual household tap connection அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக சுத்தமான போதுமான குடிநீர் வழங்கும் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன். இது எல்லாருமே நம்ம போட்டுருவோம். ஆகஸ்ட் 15, 2019 இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதோட டார்கெட் இயர் முன்னாடி 2024ன்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 2028 வரைக்கும் இதனுடைய டார்கெட் இயரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜல்ஜீவன் மிஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் தான். அதாவது 55 லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. சரியா? ஒரு நாளைக்கு 55 லிட்டர் ஒரு தனிநபருக்கு அவைலபிளா இருக்கணுங்கிறத என்ஷூர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு மிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜல்ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது உஜ்வாலா யோஜனா நமக்கு தெரியும். சிலிண்டர் கொடுக்கக்கூடிய திட்டம் 2016 வந்திருக்கும். ஸ்வச் பாரத் மிஷன் நமக்கு கிளீன் இந்தியா அப்போ 2014 வந்திருக்கும். ஆயுஷ்மான் பாரத் நமக்கு தெரிஞ்ச திட்டம் தான். இதுவுமே 2018 வந்திருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் 5 லட்ச ரூபா வழங்குறாங்க. சரியா? ரைட். அடுத்தது The initiative to eliminate open defecation in India and improve solid waste management through Swachh Bharat Mission leads to அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் டெஃபிகேஷனை நம்ம கம்மி பண்ணுறது, எலிமினேட் பண்ணுறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது, இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஃபாஸ்டர் அ கல்ச்சர் ஆஃப் கிளீன்லினஸ் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். கிளீனாக இருக்கனால என்ன ஒரு கிளீன்லினஸ் அப்படிங்கிறது வரும், பப்ளிக் ஹெல்த்தை பாதுகாக்க முடியும். அதுதான் இந்த கேள்வி. இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ரைட். அடுத்தது மேட்ச் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேட்ச்ல ஒன்றை வச்சே மேட்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எம்ஜிஎன் ரேகாங்கிறது எனக்கு 2006ங்கிறது தெரியும். அப்போ டிக்கு வந்து 3 வரணும். இங்கே வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. இதுதான் ஆன்சர். அப்போ ஓகேவா? எக்ஸாம்ல இப்படி தான் போடணும். ஓகேவா? இப்போ ட்ரைசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ வந்திருக்குன்னா 1979 வந்திருக்கும். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1980 வந்திருக்கும். பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும்னா நமக்கு 2010 வந்திருக்கும். எம்ஜிஎன் ரேகா 2006 நமக்கு வந்துடும். சரியா? ஸோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸு அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாத்தையுமே நிறைய குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்பாங்க. ஓகேவா? எக்கனாமிக்ஸ்ல நிறைய கேள்வி குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல என்ன கேட்பாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் மாதிரி வர்றது ஸ்கீம்ஸ் இருக்கிறது. இதுதான் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்பாங்க. சரியா? ரைட்.
இப்ப மலேரியா எராடிகேஷன் புரோகிராம் அப்படிங்கிறது 1958. நேஷனல் ஃபிலேரியா கண்ட்ரோல் புரோகிராம் அப்படிங்கிறது 1955. ஃபேமிலி பிளானிங் புரோகிராம் 1952. ஸ்மால் பாக்ஸ் எராடிகேஷன் புரோகிராம் 1962. இதை கால வரிசைப்படி பார்த்தோம்னா 3, 2, 1 அதுக்கப்புறமா 4. ஓகே, 3, 2, 1, 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது ஐசிடிஎஸ். ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது 1975. என்யூஎல்எம் அப்படிங்கிறது 2013. இதே என்ஆர்எல்எம் அப்படின்னா 2011 வந்திருக்கும். ஓகேவா? ஹிருதய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 2015. நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் 1995. இது இயரை பார்த்துருக்கோம். இப்போ அதை அப்படியே மேட்ச் பண்ணணும். ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஃபுட் டு சில்ட்ரன் அண்டர் 6 இயர்ஸ் அண்ட் தேர் மதர்ஸ். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் அவங்களுடைய தாய்மார்களுக்கும் அந்த ஒரு அவங்களோட நியூட்ரிஷன் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் ஐசிடிஎஸ். அப்போ அதுக்கு 2 அப்படிங்கிறது வரணும். ஸோ அதில் இருக்க மாதிரி ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் கரெக்ட். என்யூஎல்எம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். அர்பனுங்கிற வார்த்தை இருக்கு, இங்கேயே அர்பனுங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். ஹிருதய் அப்படின்னா ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆக்மெண்டேஷன் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெரிட்டேஜ், அச்சு ஃபார் ஹெரிட்டேஜ், இங்கேயே ஹெரிட்டேஜ்ங்கிறது இருக்கு. அப்ப இதான் ஆன்சர். நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், இந்த திட்டத்துக்கு கீழே தான் சீனியர் சிட்டிசனுக்கு பென்ஷன், விதவை டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கான பென்ஷன் அதெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் இங்கே ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ 2143 அப்படிங்கிறது இங்கே கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா இஸ் நாட் ரெலவென்ட் டு. நாட் ரெலவென்ட்னு கேட்டிருக்காங்க. ரோஸ்கர் அப்படின்னாலே வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய திட்டம். ஓகேவா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் டு ரூரல் மாசஸ். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது 2001 வந்து ஸ்கீம். மூணுமே கரெக்ட். இந்த பி ஆப்ஷன் தான் தப்பு. ஓகேவா? சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா அப்படின்றப்ப கிராமின் அப்படின்னா கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் எங்கன்னா ரூரல் பீப்புள் எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது தான். விமனுக்கு மட்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சம்பூர்ண கிராமின் மகிழா ரோஸ்கர் யோஜனான்னு வந்திருந்தா வேணா விமன் போடலாம். இங்க மகளிர் அப்படிங்கிற வார்த்தை இல்லாதனால நம்ம அதை தப்புன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி. அப்படி லாஜிக்கா யோசிச்சு பார்த்தாலே நமக்கு தப்புன்னு வந்துடும். ஓகேவா? ஆக்சுவலி இந்த சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக 2001 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் இங்க ரெலவெண்டா இல்லாம இருக்கு, நாட் ரெலவெண்டா இருக்கு. ரைட். அடுத்தது இந்த கேள்வி பாத்தீங்கன்னா அண்டர் சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா the payment wages would be partly in food grains and partly in form of cash அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி வந்து தானியங்களாகவும் ஒரு பாதி வந்து பணமாகவும் கொடுத்துருவாங்க. ஓகே, சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனாவில். ஓகேவா? இது கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த காலத்துல 2001 இப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? எதுக்காக இதை பண்றாங்க? ஏழைகளுக்கு வாழ்வாதாரமான ஊதியத்தை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுமே கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் வரணும். ஆனா டிஎன்பிஎஸ்சி அவங்களோட டென்டேட்டிவ் கீழே சி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. சரியா? இந்த ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் கீழே என்ன விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இந்த கொஸ்டினை டிசைட் பண்ண முடியும். சரியா? ரைட். அடுத்தது ரூரல் எக்கனாமிக்ஸ் என்கம்பாசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராமிய பொருளாதாரம் உள்ளடக்கிய கூறுகள் என்பவை என்ன? ரூரல் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் நான் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டுமே வரும். ஊரக விவசாயம் சார்ந்த மற்றும் சாராத நடைமுறைகள் இரண்டுமே சேர்ந்ததுதான் கிராமிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது இன் 2012-13 பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு இன் ரிசர்ச், அதாவது பிஹெச்டி அளவில் எவ்வளோ பேர் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது நமக்கு தெரியாத ஒரு கேள்வி தான், இங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் லாஜிக்கலாக யோசிச்சு போடலாம். ஏன்னா 18% 10% இருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? ஒன்று, ஏன்னா அந்த அளவுக்கு பிஹெச்டி நம்பர் இன்னும் போகலை.
இப்பயுமே அந்த அளவுக்கு போயிருக்காது. ஒண்ணு 0.8 இருக்கும், இல்ல 1.8 இருக்கும். ஓகேவா? ஆனா ஆக்சுவல் ஆன்ஸர் என்ன அப்டின்னா 0.8 அப்படிங்கிறது தான் இங்க கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது அரேஞ்ச் பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ் இன் கிரோனாலஜிக்கல் ஆர்டர். அதேதான். இந்த கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லி திட்டங்கள வந்து கேட்பாங்க. ஸோ என்ஆர்எல்எம் அப்படிங்கிறது 2006 சாரி 2011 என்ஆர்எல்எம் அப்படிங்கிறது. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது நமக்கு 2009ல வந்திருக்கும். பாரத் நிர்மான் யோஜனா 2005. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் 2013. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 3214 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸ்கீமு அதோட இயர் அதுதான் இவங்க கேட்கறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா அதோட அப்ஜெக்டிவ் கேட்கறாங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம்னா வேலை மிச்சம். எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். ரைட் அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்கரெக்ட்லி பேர்ட். சரி பார்ப்போம். எம்எஃப்ஏஎல் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் லேபரர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது டிபிஏபி ட்ரட் ப்ரான் ஏரியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஓகே இல்ல நிறைய பேருக்கு வந்து இந்த செகண்ட் ஒன் வந்து கரெக்ட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப 2ங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா 1 அண்ட் 3, 3 அண்ட் 4 அப்படிங்கிறது தான் 2 ஆப்ஷன் இருக்கும். இதுல 1 கரெக்ட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிட்டு 3 அண்ட் 4 தான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். சரியா? இந்த டிடிபி அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு சில நேரங்கள்ல ஏத்துக்கலாம். ஆனா டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதனால இது வந்து இன்கன்க்ளூசிவா இருக்கனால இத நம்ம தப்புன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஹெச்ஏடிபின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு. ஹெச்டிஏன்னு சொல்லி எந்த ப்ரோக்ராமும் இதுவரைக்கும் வந்ததில்ல. அதனால இதையும் நம்ம தப்புன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இன்கரெக்ட் பேர்னா 3 அண்ட் 4 தப்பு. சரியா? அடுத்த கேள்வி பார்த்தோம்னா அதே மாரி அக்ரானிம்ஸ வச்சும் அதிகமா கேட்பாங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். அக்ரானிம்ஸ வச்சு கண்டிப்பா எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் வந்துரும். சரியா? ரைட். டிஎஸ்சி அப்படின்னா டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின். கரெக்ட் தான். என்ஐசி அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்ன்னு குடுத்திருக்காங்க. நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படின்னும் குடுக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல. ஏன்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படிங்கிறதும் நெறைய இடத்துல பொதுவா காமனா அரசாங்கம் பயன்படுத்தக்கூடியது தான். அப்ப செகண்ட் ஒன் இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். ஆனா 2மே கரெக்ட் தான். அடுத்தது எம்ஐஎஸ்ன்னு எங்க முடிஞ்சாலுமே மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேவா? நம்ம ஹெச்எம்ஐஎஸ்ன்னு பார்த்திருப்போம். தமிழ்நாட்டுல டிஎன்ஹெச்எம்ஐஎஸ்ன்லாம் பார்த்திருப்பீங்க. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்லாம். ஸோ எம்ஐஎஸ்ன்னு முடிஞ்சாலே ஐஎஸ்ன்னு முடிஞ்சாலே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். எம்ஐஎஸ்ன்னு முடிஞ்சா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்ப ஐஎம்ஐஎஸ்ன்னு வந்துச்சுன்னா இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு வந்திருக்கணும். இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு குடுத்திருக்காங்க. அதனால அது தப்பு. ஓகே. எம்ஐஎஸ்ன்னு வந்தாலே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துரணும். சரியா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்ப 4த் ஒன் தான் நமக்கு இன்கரெக்ட்டா இருக்கு. இப்ப 4 ஒன்லி அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம் அபியான் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜன்ஜாதிய உன்னத் கிராம் அபியான் அப்படிங்கிற 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. ட்ரைபல் கம்யூனிட்டீஸோட சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஆக்சுவலி 1 ஒன்லி அப்படிங்கிறது ஆன்சரு. ஆனா போன குரூப் 1ல தான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின் தான். ஏன்னா, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம் அபியான் அப்படின்னு சொல்லி பிஎம் ஜுகா அப்படிங்கிற இந்த திட்டத்த பத்தி கேட்டிருக்காங்க. ஆனா தமிழ்ல பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்னு சொல்லி பிஎம் ஜன்மன் திட்டத்த வச்சு இங்க கேட்டிருக்காங்க. ஜன்மன் திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 மினிஸ்ட்ரீஸ் சேர்ந்து 11 திட்டங்கள இன்டகிரேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? வீடு வழங்குறது, ரோடு போடுறது, ரேஷன் கடை வைக்கிறது, இந்த மாரி பல விஷயங்கள பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த திட்டமும், இந்த திட்டத்தையும் நம்ம ஒண்ணுன்னு எடுத்து போட முடியாது. அதே மாரி கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஸ்கீம், இங்க ஒரு ஸ்கீம்ன்னு குடுத்தனால, இந்த கொஸ்டின கமிட்டிக்கு அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த கேள்வியே தப்பு. சொல்லப்போனா. ஆனா ஜுகாவுக்கு என்ன ஆன்ஸர்னா 1 ஒன்லி அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். சரியா? அடுத்தது. பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டீஸ ஏற்படுத்தி குடுக்குறது. அடுத்தது அடல் வாயு அபியுதய் யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான திட்டம். ஜன் விகாஸ் காரியக்கிரம் அப்படிங்கிறது மைனாரிட்டீஸ்க்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஓகேவா? மைனாரிட்டீஸ். அடுத்தது பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய விகாஸ் மிஷன். இந்த ஜன்ஜாதிய அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலே ட்ரைபல் பீப்புள்க்கான திட்டம்னு ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஜன்ஜாதின்னு வார்த்தை இருக்கு. அப்ப ட்ரைபல்னு போடுறோம். இங்கேயும் ஜன்ஜாதின்னு இருக்கு. நம்ம ட்ரைபல்னு பார்த்தோம்.
அதே மாரி தான் இந்த திட்டத்திலயும் ஜன்ஜாதிங்கிற வார்த்தை இருக்கு. இதுவும் ட்ரைபல்க்கான திட்டம் தான். அப்ப ஜன்ஜாதிய அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம ட்ரைபல்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப டிக்கு நேரா 1 எங்க இருக்குன்றத பார்த்தாலே வேலை முடிஞ்சுது. ஓகேவா? 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். அத வச்சு நம்ம இந்த ஆப்ஷன எடுத்துறலாம். ஓகேவா? ஜக்ஜீவன் ராம் அப்படிங்கிறவரு இந்த ஷெட்யூல் காஸ்ட் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருப்பார். அதனால அத வச்சு நம்ம எடுக்கலாம். ஸோ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஒய்க்யூவ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும், ஒவ்வொரு டாபிக்லயும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க முடியும். அந்த மாரி ஒவ்வொரு டாபிக்லயும் கொஸ்டின்ஸ வந்து எடுத்து, நம்ம அகாடமில அதுவே தனி கோர்ஸா வந்து கொண்டு போய்க்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், ஆல்ரெடி லாங் டெர்ம் ஆஸ்பிரன்ட்ஸா இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருந்துச்சுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ, அவ்வளோ கொஸ்டின எடுத்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து 4 ஆப்ஷன்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து இந்த கோர்ஸ நம்ம பாடசாலையில கொண்டு போய்க்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறத நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு புக்கா வந்து வீட்டுக்கே அனுப்பிருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோர்ஸ் தான் இந்த ஒன் ஷாட் எம்சிக்யூ அப்படிங்கிறது. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நேம் த ஸ்கீம் a tri-ministerial effort which includes women and child development, health and family welfare and human resource development அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 3 மினிஸ்ட்ரீஸும் சேர்ந்து நடத்தக்கூடிய திட்டம் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்டி பச்சாவோ, பேட்டி பத்தாவோ அப்படிங்கிற இந்த திட்டம் தான். சரியா? ரைட். அடுத்தது. பிரதான் மந்திரி பிஎம்ஜிஎஸ்ஒய் அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. கிராம் சதக் யோஜனா அப்படின்னாலே ரோடு போட்டு தரக்கூடிய திட்டம். அப்ப ரூரல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பொருத்தமா இருக்கும். அப்ப பிஎம்ஜிஎஸ்ஒய் அப்படின்னா 3ங்கிறது வரும். அப்ப ஏக்கு வந்து 3ன்னு எங்க வருதுன்றத பார்த்தோம்னாலே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ பி ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ மத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா தீனதயாள் உபாத்யாய் கிராமின் கௌசல்யா யோஜனா. கேனா கௌசல்யா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அப்ப அதுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் ரூரல் யூத் 15 to 35ல இருக்கிறவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் வழங்குறது. என்ஆர்எல்எம் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். அப்ப இங்கேயும் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ ஏற்படுத்தி குடுக்கணும். எம்ஜிஎன்ரேகா லைவ்லிஹுட் செக்யூரிட்டி இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ 3, 1, 2, 4 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது. அடுத்தது ஸ்கீம் அதோட இயர். ஸோ சுத்தி சுத்தி பார்த்தோம்னா, ஒண்ணு ஸ்கீம் கேட்கறாங்க. ஸ்கீமோட இயர வச்சு நம்ம எழுதுற மாரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கறாங்க. இல்ல ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் கேட்கறாங்க. வேற எப்படியுமே இத நம்பனால அவங்கனால கேட்க முடியாது. நம்பளும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிடணும். ஒரு ஸ்கீம் எடுக்கிறோமா, இயர் படிக்கணும். அடுத்தது அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் படிக்கணும். இந்த மாதிரி முக்கியமான திட்டங்கள் எல்லாத்துக்கும் படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. சரியா? ரைட். இப்ப ஜல் ஜீவன் மிஷன பத்தி கேட்டிருக்காங்க. ஜல் ஜீவன் மிஷன் நம்ம பார்த்தோம் 2019 அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க 2ன்னு போட்டோனே 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருது எனக்கு. ஓகேவா? அடுத்தது பேட்டி பச்சாவோ, பேட்டி பதாவோ. எனக்கு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2015ல இந்த ஸ்கீம் வந்திருக்கும். அடுத்தது ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது 2014. நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் புரோகிராம் 1995. சரியா? ரிவர்ஸ்ல இருந்து போயிருந்தா இன்னும் ஈஸி. இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, ஜன்தன் திட்டம் வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, நமக்கு 2014ல வந்திருக்கும். ஆக்சுவலி 12 வருஷம் ஆயிருச்சு இந்த திட்டம் வந்து. ஓகேவா? 2014ல வந்திருக்கும். அடுத்தது எம்ஜிஎன் ரேகா நமக்கு தெரியும் 2006. உஜ்வாலா இப்பதான் பார்த்தோம் 2016. ஆ உஜ்வாலா 2018. சாரி உஜ்வாலா 2016. ஃபாசில் பீமா யோஜனாவும் 2016 தான். ஓகேங்களா? ரைட். இதுவும் 2016 தான். இதுவும் 2016 தான். இப்ப ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நமக்கு லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜன்தன் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ரூ. 500 காசு குடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி வரும். ஸோ அப்ப ஆப்ஷன் ஏக்கு வந்து 3 அப்படிங்கிறது வரும். ஏக்கு வந்து 3ன்றத பொருத்தி பார்த்தாலே மத்த ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் ஆயிரும். இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் மத்ததெல்லாம் பார்ப்போம். பிரதான் மந்திரி மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமன் ஃப்ரம் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனால பிபிஎல்க்கு கீழ இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்குலாம் சிலிண்டர் குடுத்தாங்க. பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா, ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது கிராப் இன்சூரன்ஸ்க்கு. அப்ப ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துரும். ஓகேவா? ஸோ 3, 2, 4, 1
அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், சூஸ் த ரைட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இந்த கொஸ்டினை வந்து டிகோட் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஷியாம பிரசாத் முகர்ஜி ரர்பன் மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களோ, இந்த கொஸ்டின் கேட்டா ஆன்சர்ல வந்து கிளஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும். ஓகேவா? இப்ப இங்க கிளஸ்டர்ங்கிற வார்த்தை இருக்கா? அப்ப இது வந்து கரெக்ட். 1 கரெக்ட்ங்கிறப்ப இந்த ஆப்ஷன் நமக்கு எலிமினேட் ஆயிரும். இப்ப சன்சாத் ஆதர்ஸ் கிராம் யோஜனா. சன்சாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, பாராளுமன்றம் அப்படிங்கிறது மீனிங். பார்லிமென்டரி மெம்பர்ஸ்லாம் ஒவ்வொரு கிராமத்த தத்தெடுத்து அத டெவலப் பண்றது தான் அந்த திட்டம். ஓகேவா? அப்ப இங்க வந்து சம்மந்தமே இல்லாம வேற ஒண்ணு குடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ராங். அப்ப இன்னொரு ஆப்ஷன் நமக்கு எலிமினேட் ஆயிருமா? இப்ப 3 அண்ட் 4ல எது கரெக்ட்ங்கிறத பார்க்கணும். அடுத்தது தீனதயாள் அந்தியோதய யோஜனா அப்படிங்கிறது நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். டே என்ஆர்எல்எம், டே என்யூஎல்எம் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஓகேவா? அந்த டே அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, தீன் தயாள் அந்தியோதய யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பாவர்ட்டி அலிவியேஷன் த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது கரெக்ட். இப்ப 1ம் 4ம் கரெக்ட்ங்கிறப்ப ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? இதுல முக்கியமா நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி அர்பன் மிஷன். இந்த ஷியாம பிரசாத்ன்னு வார்த்தை வந்துட்டாலே கிளஸ்டர்ங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். ஓகே. எப்படி ஜன்ஜாதியான ட்ரைபலோ, கௌசல்யான ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ அந்த மாரி ஷியாம பிரசாத் அப்படின்னாலே கிளஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். சரியா? ஸோ 1 அண்ட் 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி அர்பன் மிஷன் அப்படிங்கிறது 2016ல வந்திருக்கும். சன்சாத் ஆதர்ஷ் கிராம யோஜனா 2014. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் வந்து 2018. சரியா? அடுத்தது அடுத்தது விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா அப்படிங்கிறது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 1 வந்து கரெக்ட். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆயிரும். நெக்ஸ்ட் அடல் வாயு அபியுதய யோஜனா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஸ்கீம்ங்கிறத பார்த்தோம். இப்போ 2வும் கரெக்ட் தான். இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம். ஜன் விகாஸ் காரியக்கிரம் அப்படிங்கிறது மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். சிறுபான்மையினர் நலனுக்காக. ரெஃப்யூஜிஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் வந்து தப்பு. ஓகேவா? அப்ப 3 தான் வந்து நமக்கு ஆன்சர். 4த் ஒன் கரெக்ட் தான். ஜன்ஜாதி விகாஸ் மிஷன் அப்படிங்கிறது ஜன்ஜாதின்னு இருக்கு. இங்க ட்ரைபல்ன்னு இருக்கு. அப்ப இது கரெக்ட் தான். ஓகேவா? 4த் ஒன்னும் கரெக்ட். அப்ப இந்த ஆப்ஷனுக்கு போயிரணும். சி தான் நமக்கு ஆன்சர். சரியா? அடுத்தது. ஸோ என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, "எ ரீசன்ட் ஸ்டடி பை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கமிஷன்ட் பை ஜல் சக்தி மினிஸ்ட்ரி ரிப்போர்ட்டட் தட் Jal Jeevan Mission would succeed in averting close to 4 lakh deaths from diarrheal diseases, saving approximately 14 million DALYS" அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது ஜல் சக்தி மினிஸ்ட்ரி வந்து WHO வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜல் ஜீவன் மிஷன்னால ஒரு 4,00,000 பேரோட இறப்புகள நம்மனால தடுக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா, நம்ம வந்து கிளீனான வாட்டர் குடுக்குறோம். அடிக்குவேட்டான சேஃபான வாட்டர் குடுக்குறோம். அது வந்து வீட்டுக்கே வந்து குடுக்குறோம். அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி 4,00,000 பேர வந்து நம்ம இறப்புலருந்து காப்பாத்தியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த டிஏஎல்ஒய்ஸ் அப்படின்னா, டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். இந்த ஃபுல் ஃபார்ம மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல கூட கேட்கலாம் இத. அடுத்தது. இட் இஸ் என்விஷன்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் டு ப்ரொவைட் சேஃப் அண்ட் அடிக்குவேட் ட்ரிங்கிங் வாட்டர் த்ரூ இண்டிவிஜுவல் ஹவுஸ்ஹோல்டு டேப் கனெக்ஷன் பை 2024 டு ஆல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் இன் ரூரல் இந்தியா. இது போன வருஷம் எடுத்த கொஸ்டின்னால இங்க டார்கெட் இயர் வந்து 2024ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2028ன்னு மாறிடுச்சு. ஆனா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு இது சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் வந்து 4,00,000 பேரோட இறப்புகள தடுக்க முடிஞ்சிருக்குன்னா, சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர குடுக்குறனால. சரியா? சோ இந்த பர்ட்டிகுலர் கொஸ்டினுக்கு போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது தான் ஆன்சர். போன வருஷம் அதான் ஆன்சரா இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2024க்கு பதிலா 2028ன்னு மாத்திக்கிட்டோம்னா, போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏன்னா இப்பதான் ரீசென்ட்டா இந்த ஸ்கீம 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சரி ரைட். அடுத்தது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது 2016. ஓகேவா? பாத்தீங்கன்னா, குரோனாலஜிக்கல் ஆர்டர்லயே 3வது கொஸ்டின் நம்ம பார்க்குறோம்.
அடுத்தது தீன் தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்யா யோஜனா 2014. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 2000. அடுத்தது சமக்ர சிக்ஷா அபியான் 2018. இப்போ இத வந்து அ கரெக்ட்டா போட்டோம்னா 3214 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் டி ஆப்ஷன். அடுத்தது India's program made strategic endeavors to improve the overall quality of life in rural clusters. நம்ம முன்னாடியே பார்த்தோம். கிளஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை எங்க வரும்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி அர்பன் மிஷனுக்கு தான் வரும்னு சொல்லி. இப்ப கிளஸ்டர்ன்னு வந்திருக்கு. இங்க ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஆப்ஷன்ல இருக்கு. கண்ண மூடிட்டு ஆன்சர் போட்டுறலாம். ஓகேவா? அதாவது இந்த ஸ்கீம்ல தான் இந்த கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்ன்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் அர்பன் சிட்டீஸ் இருக்கோ, அதுக்கு பக்கத்துல ஒரு கிளஸ்டர் ஆஃப் ரூரல் வில்லேஜஸ வந்து எடுத்துப்பாங்க. கையில எடுத்துக்கிட்டு, அங்க அர்பன்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டீஸ் எல்லாத்தையுமே ரூரல் ஏரியாஸ்லயும் பண்ணி குடுப்பாங்க. எப்படி ஜவஹர்லால் நேரு சாரி அப்துல் கலாம் வந்து புறா அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்தாரோ, அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த அர்பன் மிஷன் அப்படிங்கிறது. ரூரல் ஏரியாஸ்ல அர்பன் ஃபெசிலிட்டீஸ கொண்டு வரணும். அது ஒவ்வொரு கிராமமா எடுக்காம ஒரு கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ வந்து கையில எடுத்துப்பாங்க. குரூப் ஆஃப் வில்லேஜஸ கையில எடுத்துப்பாங்க. சரியா? சோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்க கிளஸ்டர்ன்னு வந்துச்சுன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி அர்பன் மிஷன் தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது அட்டல் சாரி அதுக்கு முன்னாடி எது இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. அட்டல் டிங்கரிங் லேப் அப்படிங்கிறது நித்தி ஆயோகோட இனிஷியேட்டிவ். ஸ்கூல்ல வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த லேப் மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம். ஸோ ரிசர்ச் ஸ்கூலுங்கிறது இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஒன் கிருஷி நீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிருஷி அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது இருக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிளாட்ஃபார்ம் டு ப்ரோமோட் டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் இன் அக்ரிகல்ச்சர். அப்ப இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது பால்னா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஷன் சக்திக்கு கீழே இந்த பால்னா அப்படிங்கிறது வரும். கிரீச்சே ஃபெசிலிட்டிஸ் ஓகேங்களா? கிரீச்சே அல்லது டே கேர் ஃபெசிலிட்டிஸ்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து தாய்மார்கள்லாம் அவங்க குழந்தைகளை வந்து விட்டுட்டு போகக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி பால்வாடின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது தான் இந்த பால்னா திட்டத்தோடைய அப்ஜெக்டிவ். நேஷனல் லெவல்ல ஸ்டாண்டர்டான கிரீச்சே ஃபெசிலிட்டிஸ நெறைய இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ கிரீச்சே அப்படின்னா வொர்க்கிங் விமன் அவங்களோட குழந்தைகள காலையில டைம்ல பார்த்துக்கிறதுக்காக விட்டுட்டு போகக்கூடிய ஒரு அதுதான் வந்து கிரீச்சே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப 3 வந்து நமக்கு தப்பு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட்டாவே நம்ம 3 தான் சி தான் ஆன்சர் அப்படிங்கிறத போட்டுறலாம். இப்ப சி ஆன்சர்ங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா 4 போய் படிக்கக் கூடாது நம்ம. ஓகேவா? எக்ஸாம் ஹால்ல. இப்ப படிச்சு வச்சுக்கணும். உன்னதி அப்படிங்கிறது நித்தி ஆயோகோட இனிஷியேட்டிவ். என்னன்னா, ஏஐ அசிஸ்டன்ஸ யூஸ் பண்ணி நமக்கு ஜாப் புரொவைடர்ஸையும், ஜாப் சீக்கர்ஸையும் வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. இப்ப எனக்கு ஒரு வேலை தேவ. அவங்களுக்கு ஒரு ஒரு வேலை ஆட்கள் தேவ. அப்ப இவங்க 2 பேத்தையும் கனெக்ட் பண்ணி விடுறது. அதுதான் வந்து இந்த உன்னதி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். அது வந்து நித்தி ஆயோக் பண்றாங்க. அடுத்தது அகைன் பார்த்தீங்கன்னா, குரோனாலஜிக்கல் ஆர்டர் 4வது கொஸ்டின் இந்த ஆர்டர்லயே. சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டம் 2001ல வந்திருக்கும். அடுத்தது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஸ்கர் யோஜனா 1999ல வந்திருக்கும். ஐஆர்டிபி அப்படிங்கிறது 1978ல வந்திருக்கும். ஃபுட் ஃபார் ஒர்க் புரோகிராம் 1977ல வந்திருக்கும். அப்ப 4321 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ன்னு பார்க்குறப்ப 4321 அப்படிதான் வரும். சரியா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட். Why was the My Scheme platform introduced by Government of India? My Scheme அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அரசாங்கத்தோட திட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கு. இப்ப என்னோட டீட்டெயில்ஸ வந்து நான் இந்த மை ஸ்கீம் பிளாட்ஃபார்ம்ல போய் போட்டேன் அப்படின்னா, என்னோட ஃபேமிலி இன்கம், என்ன கம்யூனிட்டி எல்லாத்தையும் நான் போய் போட்டேன் அப்படின்னா, நான் எந்தெந்த ஸ்கீம்ஸ்க்குலாம் எலிஜிபிள், எனக்கு எந்தெந்த ஸ்கீம்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ட வந்து குடுத்துருவாங்க. அதுதான் இந்த மை ஸ்கீம் பிளாட்ஃபார்மோட ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ டு அலோ யூசர்ஸ் டு டிஸ்கவர் எலிஜிபிள் கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் டெமோகிராபி. பயனர்கள் தங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் தகுதியான அரசு திட்டங்களை கண்டறிய அனுமதிப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்தது சூஸ் த ரைட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிஎம்எஸ்எஸ்ஒய் பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் ரிலேட்டடா கொண்டு வந்தது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்டுங்கிறப்பயே ஏ ஆப்ஷன் வெளியே போயிருது. பி ஆப்ஷனும் வெளியே போயிருது. செகண்ட் ஒன் நேஷனல் டொபாக்கோ எலிமினேஷன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டொபாக்கோவில் நேஷனல் டியூபர் க்ளோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். சரியா? அப்போ செகண்ட் ஒன் தப்பு. செகண்ட் ஒன் தப்புங்கிறப்ப இந்த ஆப்ஷனும் போயிருது. 1 அண்ட் 3 தான் கரெக்ட். சி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்ப இத பார்க்கலாம்.
நேஷனல் வெக்டார் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் கரெக்ட் தான். JSSK ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம். சிக்ஷா இல்ல சிசு சுரக்ஷா காரியக்ரம்னு வந்திருக்கும். இது தப்பு. சரியா? நெக்ஸ்ட். ஸ்ரேஷ்தா ஸ்கீம் வாஸ் லான்ச்டு பை விச் யூனியன் மினிஸ்ட்ரி? ஸ்ரேஷ்தா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா? ஹை ஸ்கூல்ஸ்ல வந்து அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் எஜுகேஷனை வந்து கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். அப்படிங்கிறப்ப சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். சரியா? ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் ஃபார் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹை ஸ்கூல்ஸ். இப்ப யாருக்கு கீழே வரும்னா சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். அடுத்தது அன்னபூர்ணா அப்படிங்கிற திட்டம் 2001 காலகட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீமுக்கு நான் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நான் எந்த பென்ஷனும் வாங்கக்கூடாது. எனக்கு வயசு வந்து 65 வயசுக்கு மேல இருக்கணும். இந்த மாரி பல கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் என்ன பண்ண முடியும்? இந்த திட்டத்துக்கு கீழ நம்ம அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 30 கொஸ்டின் இந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற ஏரியாலருந்து 30 கொஸ்டின் வந்து வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்கீமு, இயர், அப்ஜெக்டிவ் படிச்சு வச்சிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபார்ம் வந்து படிச்சு வச்சிருக்கணும். எப்படி கேட்டாலும் குரோனாலஜிக்கல் ஆர்டர கரெக்ட்டா போட தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, ஸ்கீம்லேருந்து எப்படி கேட்டாலும் எழுதிறலாம். சரியா? இதே மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.